மலையாள சினிமால வருஷத்துக்கு ஒரு படம் வந்து ரொம்ப அற்புதமான படம் வந்துரும். நெறைய திரைப்படங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்தாலும், சில படங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ட குடுக்கும். அந்த மாரி படமா தான் இந்த கிஷ்கிந்த காண்டம் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து Hotstarல அந்த படம் பார்த்தேன். பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். தமிழ்லயே படம் இருக்கு. நீங்க கூட பார்க்கலாம். சரி, "திருஷ்யம்" படம் வந்து ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்கலாம். அத நம்பர் 1 இடத்துல நம்ம வச்சுக்கலாம். 2வது இடத்துல வந்து இந்த கிஷ்கிந்த காண்டம் படம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மனசுல வந்து புகுந்துருச்சு. ஏன்னா, அவ்வளோ எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்கு. கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீசர். ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர்டு மிலிட்டரி ஆஃபீசர். அவருக்கு வந்து ஒரு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. அந்த ஞாபக மறதி பிரச்சனை இருக்கனால தான் மறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த உடனே ஒத்துக்க மாட்டாரு. கௌரவ குறைச்சலா நினைச்சுட்டு எல்லாத்து மேலயும் கோவத்த காட்டிட்டே இருப்பாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோ வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோனே அவருடைய மகன் வந்து தொலைஞ்சு போயிடுறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிடுறான். அந்த பையனை தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை இழந்த அந்த சோகத்துல வந்து ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிருது, அவர் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அபர்ணா முரளி இருக்காங்கல்ல, சூரரை போற்று படத்துல சூர்யாவோட ஒய்ஃபா வந்து வருவாங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்துல இந்த ஹீரோவோட ஒய்ஃபா வராங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது இவங்களுடைய கேரக்டர்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. அப்பா வந்து எது செஞ்சாலும் வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து பையன் சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, தான் ஞாபகம் மறதிங்கிற விஷயத்த வந்து மறைக்கிறாரு. அது வந்து ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு அந்த நோட் புக்ல வந்து ஒவ்வொரு டேட்டாவா எழுதிட்டு இருக்காரு. தான் வந்து மறந்த என்னென்ன விஷயங்கள் மறக்கிறாரோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சில டேட்டாவை கொண்டு போயிட்டு அப்பப்போ போய் வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாது, யாருமே வந்து அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் எரிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பீஷியனான ஒரு விஷயம் ஒரு வந்து நம்ம அப்பர்ணாவுக்கு வந்து தோணுது. அப்போ அவங்க வந்து தேடுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. எங்க அப்பா எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும், நீ அதெல்லாம் கேட்காத அப்படி இப்படின்னு சொல்றது ஹீரோ சொல்றாரு. ஸோ இது அப்படியே ரன் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. இவருக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ், தொலைஞ்சு போன பையனை வந்து தேடணும், தொலைஞ்சு போன பையனை வந்து தேடணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து விஷயம் தேடிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு சூழ்நிலை வருது. எங்கிருந்து வந்து கேள்விக்குறி அதிகமாக வருதுன்னா, இவர்கிட்ட வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்காரு. மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு கன் இருக்கு. அதாவது அவங்க அப்பா கேரக்டர்கிட்ட ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை வந்து ரெனிவல் பண்ணுன்னு சொல்லி போய் தேடும்போது கன்னை காணோம். சரி, கன்னை காணோமேன்னு சொல்லிட்டு கன்னை தேடுறாங்க. சார், முன்னாடியே வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அப்டேட் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லிட்டு வந்து கன்னை வந்து வந்து அதை பற்றி டேட்டாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கன்று தொலைஞ்சு போன விஷயமும் இன்னும் இவங்க வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது. யாருக்கு? அந்த அப்பர்ணா கேரக்டருக்கு. கன்று தொலைஞ்சு போச்சுன்றாங்க, பையனும் தொலைஞ்சு போயிடுச்சுன்றாங்க. அப்பா வந்து சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறாரு. எதுக்கு போய் வந்து பேப்பர் எரிக்கிறாருன்னு தெரியல. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குருட்டுத்தனமாக அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி கேட்டால் வந்து கண்ணு கலங்குறாரு. ஒய்ஃபை பற்றி கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டேன்றாரு. பையனை பற்றி கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்புறம் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கன்று என்ன ஆச்சு, அதுக்கப்புறமேட்டு அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அவன் ஒய்ஃப் வந்து ஏன் இறந்து போனாங்க, இப்போ அப்பா வந்து சொன்னா எது சொன்னாலும் ஏன் வந்து அந்த பையன் ஏற்றுக்கிறான், அப்பா எதை வந்து எரிக்கிறார், இப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. அது ஓப்பன் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமான எக்ஸைட்மெண்ட். அது எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தோட அந்த எப்படி சொல்றது, அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் வந்து எப்படின்னு சொல்ல, சில பேருக்கு எப்படின்னு தெரியல, நம்ம ஒரு படம் பார்த்துட்டே இருக்கோம், டெய்லி ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா சில படங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப மனசுக்கு நெருங்கிடும்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ தீபாவளிக்கு வந்து அமரன் படம், லக்கி பாஸ்கர்லாம் வரும்போது லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசுக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் த்ரில்லர்லாம் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அவங்க அப்பா எதை எரிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்ல சந்தோஷம் இருக்கும். அந்த பையன் ஏன் வந்து அப்பா வந்து சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறத யோசிக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும். கிளைமேக்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீல் குட் ஃபீலிங்ஸை கொடுக்கும், மனசு கனமாகும். அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கன்னை வந்து அப்புறம் நான் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடியே கன்று கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரொம்ப அங்கே வந்து வைரல் ஆகும். என்னன்னா, ஒரு குரங்கு கையில் வந்து ஒரு கன்று இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த கன்று தான் வந்து என்னோட கன்றுன்னு சொல்லி வந்து எங்கள் அப்பா பொய் சொல்லிடுவார். ஸோ எதுக்கு அப்பா பொய் சொன்னார் அப்படிங்கிறப்ப தான் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். இந்த வீக்கெண்டு வந்து சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த திரைப்படம் பாருங்கள். உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு படம் கொடுக்கும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. 7 கோடி ரூபா போட்டு 75 கோடி ரூபா கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க. இந்த காலத்தில் ஒரு 7 கோடிக்கு வந்து செம்மையான ஃபீலிங்ஸ் இருக்குது. என்னென்னா, கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிறது வந்து ராமாயணத்தில் என்ன வரும்னா, அந்த வாலியை வந்து நம்முடைய ராமர் கொன்னார்ல, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரும். சுக்ரீவனோட ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா வாலி வந்து அடிமைப்படுத்தி வச்சுருப்பான். ஸோ அதனால் வந்து ராமன் வந்து கொலை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கதை வரல. அந்த கதையை தான் அது கதையை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இந்த 3 குரங்கு சம்மந்தப்பட்டது, வானரங்கள் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மங்கீஸ் தான் விளம்பரம் பண்ணுறாங்க. 3 என்ன சொல்கிறாங்க, நல்ல கான்செப்ட் வச்சே,
த்ரீ இன்டெலிஜென்ட் மங்கீஸ்ன்னு சொல்கிறாங்க. அபர்ணா முரளி அந்த பையன் கேரக்டர், அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர், இந்த 3 பேருடைய அந்த கேரக்டர் வச்சு தான் கதை நகருது. சூப்பராக கதை நகருது. மியூசிக்கல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி அந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு வீடு தான் இருக்குது, காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு அதை சுற்றி தான் கதை நடக்குது. அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. கேரளா திரைப்படங்கள் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த லொக்கேஷன்ஸ் தான். அவ்வளோ அற்புதமாக அந்த லொக்கேஷன் இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது படம் பார்க்கும்போது. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தமிழில் தான் படம் இருக்குது, தாராளமாக பாருங்கள், என்னை நம்பி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல திருப்தி கொடுக்குற படமாக இந்த திரைப்படம் இருக்கும். உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல இடத்த பிடிச்ச படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, அவ்வளோதான். திருஷ்யம் படத்துக்கு பிறகு இந்த ரோசமுன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம அக்கிரோ குருசாவா தான் வந்து இந்த மாடர்ன் சினிமாவின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அற்புதமான மனுஷன். அந்த ரோசமுன் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் இந்த மாதிரி எஃபெக்ட், அதாவது நம்ம கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் மாதிரி வந்து ஒரு முடிவு கிடைக்கும் படத்தில். அந்த ஃபீலிங்ஸை முதல்ல கொடுத்த படம் வந்து ரோசமுன் எஃபெக்ட். அதில் நிறைய திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. என்ன படம், விரும்மாண்டி படம் வந்து அந்த இதில் வந்திருக்கு. மகாராஜா திரைப்படம் கூட அந்த எஃபெக்டில் தான் வந்தது. அதற்கு பிறகு இந்த திருஷ்யம் படம் கூட அந்த ஃபீலிங்ஸில் தான் வந்து படம் வந்தது, அந்த எஃபெக்டில். ஸோ அதனால் இந்த திரைப்படமும் அதே எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக ஒரு முயற்சியில் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயந்தான். அதில் ராமாயணத்துடைய சம்மந்தப்பட்ட அந்த கிஷ்கிந்த காண்டம்னு பேர் வச்சதாக இருக்கட்டும், அதுக்கான லொக்கேஷனை வந்து அவங்க யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நகர்ற விதமாக இருக்கட்டும், வசனங்கள் மூலமாக நகர்றது. அவங்க அப்பா கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயினை விட அந்த அப்பா கேரக்டர் நடித்தவர் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. தமிழ் டப்பிங் கூட அவருடைய வாய்ஸுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் மேலே ஒரு கோவம், ஆரம்பத்துலேருந்து அந்த கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு மேலே. ஸோ அந்த கோவத்தை வந்து கிளைமேக்ஸில் பார்க்கும்போது ஒரு நியாயமான கோவமாக இருக்கும். அந்த கோவத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும் கிளைமேக்ஸில் அவர் பார்க்கும்போது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க சினிமா.